ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு ஜூலை 9 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து காவேரி கிட்ட வந்து கங்கா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி மாமா சொன்னாரு, இந்த மாதிரி போலீஸ்லாம் பார்க்கவில்லை சொன்னாரு, நீ மட்டும் இப்படி விஜய் போய் பார்த்தனோட இல்லக்கா நான் போய் பார்த்தேன், என்னோட இதுதான் சரியில்லை, என்னோட நேரம் சரியில்லாதனால தான் அவர் இப்படி கஷ்டப்படுறாருன்னொடனே நான் அவரை கல்யாணமே பண்ணிருக்க கூடாதுன்னு சொன்னோன்னே நம்ம கங்கா சொல்றாங்க, நீ இந்த மாதிரிலாம் பேச மாட்டேடி, உனக்கு நீ ஏன் திடீர்னு இந்த மாதிரிலாம் பேசுறனோடனே பாட்டி சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அப்படியே உட்கார்ந்து இருக்கிறாங்க காவேரி. இங்கே என்ன ஆகுதா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, குமரன் வந்து கங்கா கிட்ட வந்து கேக்குறாரு, ஏன் யமுனா கிட்ட வந்து காவேரி அந்த மாதிரி நடந்துகிட்டா, அவர் ரொம்ப சத்தமா இது பண்ண, நீ ஏதோ காரணம் சொல்லி சமாளிச்சுதானே கூட்டிட்டு போன அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே இப்ப கங்கா வந்து வீட்டுல நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே குமரன்ட்ட சொன்னோடனே, ஏன் இந்த யமுனா இப்படி இருக்கிறா, என்கிட்டயும் ஒரு வாட்டி அப்படிதான் சொன்னா, நிவினையும் காவேரியும் வச்சு நான் தான் சொன்னேன் அந்த மாதிரிலாம் இல்லமா, நீ அப்படி நினைக்காதுன்னு சொன்னேன், ஆனா அவ இன்னும் அப்படியே தான் இருக்கிறா அப்படின்னோடனே இப்ப குமரன் என்ன சொல்றாருன்னா, எப்படினாச்சும் விஜய் வந்து நம்ம வெளியில கொண்டு வந்துடணும், அவர் நமக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கிறாரு, இவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி குமரன் வந்து பேசிக்கிறாரு. இங்க என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, காவேரி போய் வெண்ணிலாவை போய் பார்க்க போறாங்க. அங்க வந்து ஒரு நர்ஸ் இருக்கிறாங்க, அன்னைக்கு ஒரு நர்ஸ் மீட் பண்ணுவாங்கல்ல, அந்த நர்ஸ் இருக்கிறாங்க. அப்ப அவங்க கிட்ட போய் ஹெல்ப் கேக்குறாங்க. அங்க வந்து போலீஸ் வர வெளியிலே நிக்கிறாங்க. இப்ப நர்ஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா, வெண்ணிலா கிட்ட இப்ப நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு மேடம், நேற்று கையென்னா அசைஞ்சிச்சு அப்படின்னு காவேரிக்கு அதுவே ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அப்புறமா போலீஸ் 2 பேரும் எங்கேயோ வெளியில போனாங்கன்னு சொல்லிட்டு காவேரியை கூட்டிட்டு போய் அந்த நர்ஸ் வந்து வெண்ணிலாவை பார்க்க விடுறாங்க. இப்ப வெண்ணிலா கிட்ட வந்து காவேரி பேசுறாங்க, ரொம்ப ஃபீல் பண்ணி அழுறாங்க. இந்த மாதிரி விஜய் வந்து ஜெயில இருக்கிறாரு, அவர் ஜெயில இருக்கிறத உன்னால பார்க்க முடியுமா, அதே மாதிரிதான் என்னாலே தாங்கிக்கவே முடியல, அவர் அந்த இடத்துல இது பண்ணவே முடியல, அவர் எந்த தப்பும் பண்ணல, பசுபதி தானே உன்னை கீழே தள்ளிவிட்டா, நீ வந்து கோர்ட்ல வந்து சொல்லுவல்ல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருக்கிறாங்க. அதுக்குள்ள நர்ஸ் சொல்லி வந்து, மேடம் போலீஸ் வந்துட்டாங்க வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு காவேரி இழுத்துட்டு போயிடுறாங்க. ஆனா வெண்ணிலாவோட கண்ணுல இருந்து அப்படியே கண்ணீர் மட்டும் வடியுது. அது வந்து காவேரி கவனிக்கலாம், அவங்க போயிடுறாங்க. அதுக்கப்புறமா இங்க என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நிவின் வந்து ராகினிக்கு கால் பண்ணி போன்ல பேசுறாரு. அப்போனே ராகினி வந்து இதுக்கு மேல பேச என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. அப்போனே நிவின் சொல்றாரு, மேரேஜ் லைஃப பத்தி சொல்லணும்னே, ஆமா என் லைஃப் அது என்னது, இந்த மாதிரி அஜய் வந்து ஃபுல்லா விஜய் டிபெண்ட் பண்ணியே இருக்கிறாரு, நான் வந்து காவேரியை வந்து பழி வாங்கணும்னு நினைச்சு இந்த மாதிரி லைஃப்ல போய் மாட்டிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ராகினி அப்படி சலிப்பா நிவின் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது பசுபதி வந்து வெயிட்டிங்ல வராருன்னு சொல்லிட்டு எனக்கு வேற ஒரு கால் வருதுன்னு சொல்லி கட் பண்ணிடுறாங்க ராகினி. இப்ப குமரன் வந்து நிவினை பார்க்க வர்றாரு. அப்ப நிவின் வந்து இந்த மாதிரி எப்படின்னாச்சும் விஜய் சீக்கிரமா வெளியில எடுக்கணும்னே, ராகினி மூலமா பசுபதியை கண்டுபிடிச்சிடலாம்னு எனக்கு நம்பிக்கை இருக்குதுன்னொடனே குமரன் என்ன சொல்றாருன்னா, நான் ஹாஸ்பிட்டல்ல போய் அவங்க சித்தப்பா எங்க இருக்கிறாருங்கிறத அட்ரஸை வாங்கி நானும் விசாரிக்கிறேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போதே நிவின் சொல்றாரு, சீக்கிரமா கண்டுபிடிச்சிடணுன்னே, இல்லாட்டி நமக்குள்ளதான் மன கஷ்டம் வரணும்னே, ஏண்டா அப்படின்னோடனே, காவேரிக்கும் எனக்கும் மட்டும்தான் விஜய் இருந்த இடம் தெரியும், காவேரி நேற்று என்கிட்ட கூட கேட்டானோடனே காவேரிக்கே தெரியும்டா யார் விஜய் போலீஸ்ல மாட்டி விட்டா அப்படின்னு சொன்னோடனே இங்க நிவின் நேரா வீட்டுக்கு வந்து இந்த யமுனாவிட்ட கத்துன்னு கத்துறாரு. யமுனா வந்து, என்ன அவ கேட்ட மாதிரியே நீங்களும் வந்து கேக்குறீங்க, அவ சொல்லி விட்டாலே அடிச்சனா பல்லெல்லாம் கலந்துரும் பாத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி நிவின் வந்து ரொம்ப கோவப்படுறாரு. அதோடய என்ன பேசி ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.